பாயிண்ட். ஏய் இன்னதுக்கு பாட்டு நிறுத்துனா? ஏய் இப்போ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? ஏன் பிறந்த நாளைக்கு நான் ஆடாம நீ ஆடுவியா? ஏய் நீ பிறந்ததுல உனக்கு என்ன பங்கு இருக்கு? உங்க அப்பாவுக்கு பங்கு இருக்கு, உங்க அம்மாவுக்கு பங்கு இருக்கு, உங்க அம்மாவுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா 10 மாசம் சுமந்து செத்து பொழைச்சு உன்னை பெத்தெடுத்ததுனால அவங்க தான் கொண்டாடணும். அதை விடு, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? பேரண்ட்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? நான்சென்ஸ். இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ஃபேஷனா? என்னடி உங்க அப்பா அம்மா என்ன நீங்க உடுத்தி அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸா ஃபேஷனுங்கற? இத பார், இப்போ இங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான். என்ன திருப்பதி? நம்ம பிறந்த நாளை மத்தவங்க கொண்டாடினா அது சரித்திரம், அத நாமளே கொண்டாடினா அது. ஏய் என்ன? சவுண்ட் சர்வீஸ். மைக் வைக்கிறது தான் உன் டியூட்டி, சவுண்ட் விடுறது இல்ல. ஏய் நீ யாரு பவ்வா? ஐ மேக்கப் விமன். என்னது மேக்கப்பா? கண்ணத்தை டச் பண்றது மட்டும் தான் வான் டியூட்டி, அண்ணனை டச் பண்றது இல்ல. என்ன சவுண்ட் சைடா வருது, ஸ்ட்ரைட்டா வராதோ? இப்போ வரும். இதுதான் பிறந்த நாளுக்கு குதியாட்டம் ஆடுறானா? நீ எதுக்கு குத்தாட்டம் ஆடுற? அவ பிறந்த நாளைக்கு நான் கம்பெனி கொடுக்கறேன். கம்பெனியா? அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், கம்பெனி கொடுக்கறியா? ஏய் என்ன ராங்கா பேசுற? சவுண்ட் சர்வீஸ்க்கே சவுண்டா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, பருவத்துக்கு வந்த பொண்ணு, ஆளான பொண்ணு, சமஞ்ச பொண்ணு, சடங்கான பொண்ணு, குத்து வச்ச பொண்ணு, பூ படைஞ்ச பொண்ணு, மேஜரான பொண்ணு, இந்த ஆட்டம் ஆடுறியே, அசிங்கமா இல்ல? உனக்கு இத்தனை பேரா? நமக்கு ஒண்ணுமே இல்ல. யோ, பொறப்பு இறப்பு சரித்திரம் தரித்திரம்னு தத்துவம் பேசினா ஓகே. என்ன வயசுக்கு வந்த பொண்ணுன்னு எப்படி சொல்ல போச்சு? நான் வயசுக்கு வந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? குச்சி கட்டினியா? மஞ்ச தண்ணி ஊத்துனியா? நீ எனக்கு தாய் மாமனா தந்தை மாமனா? எப்படி சொல்ல போச்சு? எனக்கு 18-19 வயசாச்சு. நான் இன்னும் வயசுக்கே வரல தெரியுமா? அதுக்காக எங்க அப்பா அம்மா போகாத ஊர் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, சுத்தாத மரம் இல்ல. என் நிலைமை உனக்கு கேவலமா போச்சா? அவங்களுக்கு பெத்த வேதனை, எனக்கு மத்த வேதனை. மத்த வேதனையா? இப்ப இந்த பிரியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. மாவன என்னையே கலாய்க்கிறியா? இப்ப நான் உன்னை கலாய்க்கிறேன் பாரு. ப்ளீஸ் ஓபன் டாக். 2 காலம் நல்லா இருக்கிறவன நொண்டின்னு சொன்ன அவன் மனசு கஷ்டப்படாது. ஆனா உண்மையிலே கால் சரியில்லாதவன் அப்படி சொன்னா அவன் மனசு உடைஞ்சிடும். 2 கண்ணும் நல்லா இருக்கிறவன குருடனா அவன் மனசு வேதனைப்படாது. மவனே மாட்னடா. ஆனா கண்ணு சரியில்லாதவன அப்படி சொன்னா அவன் மனசு உடைஞ்சிடும். அதே மாதிரிதான் எதுவும் வயசுக்கு வராத என்ன வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னியே, அது விடை தருவா தொட்டுக்குங்க. தட்ட சொன்ன இந்த தட்ட தொட்டுக்குங்கன்னு சொன்ன. சாரி. அர்ச்சனை உங்க பேருக்கா? இல்ல தெரிஞ்சவங்க பேருக்கு. பேர சொல்லுங்க. தெரியாது. ராசி? தெரியாது. நட்சத்திரம்? ஊரு? இடிய கைய. அட்லீஸ்ட் ஆனா பொண்ணு அதான் தெரியுமா? பொண்ணு. பொண்ணு லவ் மேட்ரு. ஏண்டா நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவீங்க, அவளுக்கு பாட்டு பிகு வந்துட்டு போயிருவாளுங்க. உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் ஓதிட்டு இருக்கணுமா? என்ன புரோகிதன் நினைச்சே இல்ல புரோக்கர் நினைச்சே? சிஸ்டர் ப்ரோ, இப்போ என்ன புரோக்கர்னு கூப்பிடுறே இல்ல புரோகிதன் கூப்பிடுறே? பூசாரி நீ நினைக்கிறாப்ல லவ் மேட்ரு இல்ல. என்ன ஐயரே, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக அண்ணன் வேண்டிக்கு வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட தம்பி என்ன பாதிப்பு அந்த பொண்ணுக்கு? பேச்சு வராதா? வாய் திறக்கணுமா?
பார்வை இல்லையா? கண்ணு திறக்கணுமா? இல்ல வேற என்னையா பிரச்சனை அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு சீக்கிரம் வயசுக்கு வரணும். ஐயோ! என்னாச்சு? ஒரு வார்த்தையில என்ன கொன்னுட்டானுடா. கொன்னுட்டாளா? டேய் கிச்சா, மூடுற கதவை. எதுக்கு? நம்ம சீனியரை கொன்னுட்டாங்க. ராமா, போலீஸ் கூப்பிடு. என்னத்துக்கு? நம்ம சீனியர் செத்து போயிட்டார். போலீஸ் 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 தாயா விஷயத்த சொல்லியா? நீங்க கோயிலுக்குள்ள இருக்கும் போதே இங்க கொலை விழுந்துடுத்து. கொலகாரம் வெளியில தப்பிச்சு போனா தான் உங்களால பிடிக்க முடியாது. கொலகாரம் உள்ளதான் இருக்கான். இப்ப வந்து பிடிங்க, வாங்க. இவனுக்கு தான் பிடிங்க. ஏண்டா ஐயரை கொண்டது நீங்க தானே? சார் நாங்க இல்ல சார், பின்னாடி நிக்கிறான் பாருங்க திருப்பதி, அவன் சார். திருப்பதி? ஏண்டா திருப்பதியே அவன் சொல்றியா நீ? சார் உங்களுக்கு தான் அவன் திருப்பதி. அப்ப உங்களுக்கு ரூம்மேட்டு.